இன்னொரு ஆடி பிரசாதம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. கும்மாயம் சொல்லுவாங்க. ஆடி கும்மாயம். எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோமோ அதில் வந்து பாதி வந்து பைத்தம்பருப்பு, அந்த பைத்தம்பருப்பில் பாதி வந்து பச்சரிசி, அதாவது 1 1/2 கால், வெல்லம் வந்து 2, அப்புறம் நெய், ஜலம், முந்திரி பருப்பு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, பச்சரிசி தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் 3 போட்டு நல்லா நைஸாக மாவு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மாவு எடுத்தோம் அந்த மாவு கப்பால் 2 கப்பு வந்து வெல்லம், 1 கப்பு ஜலம், நெய் 1 கப்பு போட்டு அல்வா மாதிரி கிண்ட வேண்டியதான். இது வந்து எல்லா இதுக்கு மேலே இது வந்து பிரசாதமாக அம்பாளுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 9வது அதை பார்க்கலாம். ஓகே. இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு பண்ணிக்கலாம். என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம். செவ்வாய் வெள்ளி இல்லை, என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. நைஸாக அரைச்சிட்டேன். இது வந்து நெய் காய்ச்சின பாத்திரம். ஸோ அதனால் அதே எடுத்துக்கலாம். நெய் கசடெல்லாம் இருக்குது, அதனால் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் ஜலம் விட்டு இந்த நெய்யெல்லாம் நிறைய உருக்கிக்கிறேன். உருக்கிட்டு இந்த வெல்லமும் பொடியும் போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். இந்த வெல்லம் போட்டுன்ட்டு இந்த மாவு அரைச்ச மாவை போட்டுன்ட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சின்ட்டு அப்படியே சிம்மில் வச்சு கிண்ட வேண்டியதான். அல்வா மாதிரி வரும். அல்வா மாதிரி வரும். ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வாக்கியம் வந்து 9வது வாக்கியம். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 9வது வாக்கியம். 3 எழுத்து சொன்னேனோ சத்திர பந்துவை போலே அப்படிங்கிறது 9வது வாக்கியம். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம்ங்கிறது வந்து திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு ராமானுஜரும் அவருடைய அடியார்கள் வரா. பாசுரப்படி திருக்கோளூர் திவ்ய தேசம்ங்கிறது வந்து புகும்பூர், எல்லாரும் போய் பார்த்து சேவிக்க வேண்டிய ஊர். வைத்த மாநிதி பெருமாள் இருக்கிற ஸ்தலம். அந்த ஊர்லேருந்து மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு தயிர் வைக்கிற பெண்மணி வெளியே போயின்னு இருக்கா ஊரை விட்டு. இப்போ ராமானுஜர் கேட்குறார், எங்களுக்கெல்லாம் புகும்பூர் உனக்கு புறப்படும் ஊர் ஆயிற்றோ அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பெண் வந்து 81 வாக்கியங்கள் சொல்கிறார். 81 விஷயங்கள் ராமாயணத்திலிருந்தும் பாகவதத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஆழ்வார்கள் சரித்திரத்திலிருந்தும் ஒரு கதையாக மேற்கோள் காட்டி, நான் அப்பேற்பட்டவளா, நான் வயலில் இருந்தானா வரப்பில் இருந்தானே, திருக்கோளூரில் இருந்தானா பக்கத்து ஊரில் இருந்தானே, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா ராமானுஜட்டம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 9வது கதை, 9வது வாக்கியம். ஒரு ராஜாவுடைய பையன் இளவரசன் வந்து ரொம்ப தீய செயல்கள் பண்ணுறான், எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறவன். அதனால ராஜாவும் ரொம்ப கண்டித்து பார்த்தாரு, ஒன்றுமே பண்ண முடியல. மக்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து ராஜாவும் சேர்ந்து எல்லாரும் அவனை வந்து காட்டுக்கு அனுப்பிடுவான். காட்டுக்கும் போய் சும்மா இருக்க மாட்டான். அங்கே இருக்க ஆளெல்லாம் படுத்துவான். அங்கே போய் கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் காட்டில் என்ன ஆகுது, ஒரு ரிஷி ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பில் தாகத்துக்கு ஜலம் குடிக்கலான்னு அங்கே ஒரு நதி போயின்னு இருக்கு. அங்கே இறங்கி ஆற்றுல இறங்கி கொஞ்சம் தேர்த்தம் குடிக்கலான்னு இறங்குறார். அப்போது கால் தவறி கீழே விழுந்துடுறார், தண்ணிக்குள்ளே விழுந்துடுறார். சத்திரபந்து அவன் பார்த்துட்டே இருந்தான். விழுந்ததை பார்த்துட்டான். இவர் விழுந்தவர் ஒன்றும் கத்தலை, கதறல, கூப்பாடு போடல. நம்மளாம் தான் கூப்பாடு போட்டுருக்கோமா இல்லையா, அந்த ஏரியாவே அலறி இருக்கும். ஒரு கூப்பாடு ஒன்றும் போடல. அவரை பொறுத்தவரை என்ன, அந்தர்யாமியா பெருமாள் இருக்கான் உள்ள, அவன் நினைச்சா காப்பாற்ற போகிறான், அவன் இல்லைன்னா கூட்டிக்க போகிறான். இதான் ஒன்று தான் நடக்க போகிறது, இதுக்காக ஏன் அலறுவானே, அவன்லாம் அந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கவான், நம்மள மாதிரி கிடையாது. அவர் உள்ள தண்ணியில் அப்படி மூழ்கின்னு இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இப்போ நான் சொல்கிற சத்தத்தில் தான், அலறல, சொல்லிகிட்டே இருக்கார். இவன் நேராக ஓடி வந்து அவரை ஒரு கயிறை ஒன்று தூக்கி போட்டு இழுத்துட்டான் மேலே. ஆமாம், காப்பாற்றிட்டான். இவர் வந்து கேட்குறாரு, யாரை பாணி? அவன் சொன்னான், நான் இந்த நாட்டு இளவரசன், நான் வந்து தீய செயல்கள்லாம் ஈடுபட்டு இருந்தேன். அதனால் ராஜாவும் மக்களும் என்னைய காட்டுக்கு அனுப்பிட்டான். நான் இங்கேயும் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கேன்.
தெரியுது தானே, அவனுக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு என்னவோ தெரியல, உங்களை காப்பாற்றணும் போல தோணுது, அதனால காப்பாத்திட்டேன். ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க, என் மனசு எப்போ மாறும்னு தெரியாது, உங்களை அடிச்சு போட்டாலும் போட்டுருவேன், இங்கேருந்து ஓடிடணும். அப்பா அவர் சொல்றாரு, தப்பு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு, உன் மனசுக்குள்ள ஓரமா நல்ல செயல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அந்தர்யாமியா பகவான் உங்ககிட்ட இருக்கார், அது புரியற நேரம் வந்துடுது. அப்படிங்கும்போது எனக்கு இதெல்லாம் புரியாது, எனக்கு நீங்கள் கிளம்புங்க, நான் என் வழியில் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படிங்கிறேன். நீ என்ன வேணால் செய்யப்பா, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீ கடைப்பிடிக்கணும். என்ன சொல்லணும்? கோவிந்தான்னு சொல்லு. அவன் கோவிந்தான்னு சொல்லணும். நன்னா சொல்றிய, இது முதல் தடவையே நன்னா வராது எல்லாருக்கும், உனக்கு முதல் தடவையே நன்னா வந்துருது, இதை சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் நான் வந்து கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், தீய செயல்கள் பண்ணுறவன், இது பண்ணின்னு இருக்கும்போது இதை வந்து இந்த நாமத்தை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணாலும் சரி, நீ இது நாமத்தை மட்டும் சொல்லிட்டு பரவாயில்ல, உனக்கு அது பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோதானே, பரவாயில்ல, உனக்கே தெரியுது நீ செய்கிறது நல்லது செயல் இல்லை அப்படின்னு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, இந்த நாமத்தை மட்டும் விட்டுறாத சொல்லிகிட்டே இருக்கு. இவன் சரிடான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் செயல்கள் மட்டும் தீய செயல்கள், மனசில் மட்டும் கோவிந்த நாமம் சொல்லிகிட்டே இருப்பான். இது நாளடைவில் என்ன ஆகுது, அவனையே அறியாமல் மனசு மாறிடலாம், நான் செய்கிறது தப்புன்னு திரும்பி தவத்தில் உட்காந்துடுறான். அந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய பக்திமான ஆகி அதற்கடுத்த ஜென்மம் மோட்சம், பரமபதம். நடுவில் ஒரே ஒரு ஜென்மா தான் அவனுக்கு. 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ர பந்துவை போலே. இது வந்து கோவிந்தாங்கிறது எத்தனை எழுத்து? 4 எழுத்து இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் வந்து இது வந்து கோ வின் தா, வின்ங்கிறது வந்து ஒரே எழுத்து, இந்த அச்செழுத்து வந்து தனி அக்ஷரமாக கிடையாது, அதனால 3 எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிந்தா நாமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த நாமம். பெருமாளுக்கு பிடிச்ச பேர் வந்து கோவிந்தா. திரௌபதி வந்து அரண்மனையில், துரியோதனோட அரண்மனையில் மிகப்பெரிய அவமானம் நடக்கும்போது அவர் சொன்னது கோவிந்தா பேர் தான். கோவிந்தான் எல்லாரும் சொல்லுவா, அந்த புடவையை வந்து கிருஷ்ணன் கொடுக்கலையா, கோவிந்தா நாமம் கொடுத்துதான் திரௌபதிக்கு. இந்த புடவையை கொடுத்தது கோவிந்தா நாமம், கிருஷ்ணன் இல்லை அப்படின்பா. அந்த மாதிரி அந்த நாமத்தை வந்து ஆண்டாள் வந்து அழகா திருப்பாவையில சொல்லியிருப்பா. ஆண்டாள் எங்க சொல்லியிருக்கா? 27, 28, 29 பாசனம் 27 கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. 3 இடங்கள்ல சொல்லியிருப்பா கோவிந்தா. ஏன்னா 3 எழுத்துன்னு வருது இல்லையா, ஆண்டாள்கிட்ட கணக்கு தப்பாது எப்பவுமே. 27 வந்து அக்கார விசில் பாசனம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை அப்படின்னா என்னது? கூடாதவர்கள், பெருமாள்கிட்ட சேராதவர்கள். இப்ப இந்த கதையில வந்த இளவரசன் கதை மாதிரி அவன் வந்து பெருமாள்கிட்ட சேரணும், பெருமாள் நாமத்தை சொல்லணும், மோட்சம் அடையணும், சரணாகதி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி ஆட்களை சொல்றது. கூடாரை வெல்லும். எப்படி வெல்றானா? போரிட்டு வெல்லல. அதனாலதான் கோவிந்தாக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சா. என்ன அப்ஜெக்டிவ்? சீர் கோவிந்தா, அதாவது சிறப்புமிக்க குணங்களால வெல்லக்கூடிய கோவிந்தன். சீர் கோவிந்தா தன்னுடைய குணங்களாலையும் அழகாலையும் மயக்கி தன் பக்கம் இழுத்துன்றானா. யார? அவனை பத்தி நினைக்காதவா, அவனை பத்தி பேசாதவா, அவனை பத்தி நம்பிக்கை இல்லாதவா, அவள் எல்லாம். சரி, இப்ப நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நம்மள என்ன பண்ணுவான்? அதனாலதான் இங்க அழகா ஆண்டாள் சொன்னான், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்படிங்கும்போது கூடியவர்கள் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு வரணும். கூடியவர்கள்ட்ட தோத்து போடுவானா, அதாவது அடியார்களை வந்து ஜெயிக்க வச்சு பார்த்துப்பான். இந்த கதையில அழகா புரிஞ்சிருக்கும் பாரு. ரிஷிகள் வந்து இதை சொல்ல, நீ நடக்கிறத பாரு அப்படின்னு
சொல்லிட்டு போனார் இல்லையா, அந்த அடியாரை வந்து ஜெயிக்க வச்சு கூடாதவனை வந்து ஜெயிச்சு எப்படி அழகான ஒரு திருவிளையாடல். இதுதான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அடுத்தடுத்து 2 பேர் வரும். 626, 627 நினைக்கிறேன். விஜிதாத்மா, விதேயாத்மா. விஜிதாத்மா அப்படின்னா யாருமே ஜெயிக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். விஜிதாத்மா, ஆத்மா வந்து விஜிதம், விஜிதாத்மா. அதுக்கு உடனடியாக அதுக்கு அடுத்த பேர் வந்து விதேயாத்மா. விதேயாத்மானா தோக்கக்கூடியவன் அர்த்தம். அப்படியே உடனடியாக வர்ற அடுத்த வார்த்தையே வந்து முரண்பாடாக இருக்கும். யாருமே ஜெயிக்க முடியாதவன் வரும். அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து அதுக்கு அடுத்த திருநாமம் வந்து தோக்கக்கூடியவன் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து ஒரு குட்டி கதையே இருக்கு. ஒரு டைம் இல்லை, ஒரு சின்ன கதை சொல்லுவேன். ஆயிடுச்சு அப்படியே எடுத்து இடம் முடிஞ்சிருந்தது. அப்படியே எடுத்துருக்காங்க. நமக்கு ராதே தெரியும் இல்லையா, எப்படி ஆண்டாள் வந்து கிருஷ்ண பிரேமையோ அது மாதிரி ராதே வந்து கிருஷ்ண பிரேமி. கிருஷ்ணன் மேலே காதல் பக்தி எல்லாம் உண்டு அவளுக்கு. கிருஷ்ணனுக்கும் அவன் மேலே இருக்கிற கோபியர்களே ராதே மேலே தனி பாசம் உண்டு கிருஷ்ணனுக்கு. ஒரு நாள் என்ன இருந்தது, யமுனை ஆத்தங்கரையில் கிருஷ்ணன் வந்து ராதை வர்றதுக்காக காத்துட்டுருக்கான். ராதை வர்றதுக்கு லேட் ஆகிடுது. எப்பவுமே கிருஷ்ணன் தான் லேட் பண்ணுவான். அன்னைக்கு கிருஷ்ணா முதல்ல வந்துட்டா, ராதை வர்றதுக்கு லேட் ஆகிடுது. காத்து 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 ரொம்ப நேரம் காத்துட்டே இருக்கான். இவளுக்கு ஏதோ ஒரு காரணம் தாமதமாயிட்டு. அப்போ மனசுல நினைச்சுக்கிறான், ராதை வந்து நேர போகணும், கிருஷ்ணனை போய் ஓடி போய் அவனோட திருவடியை கட்டி பிடிச்சி அந்த திருவடியை எடுத்து என் தலை மேல வச்சுக்கணும். அவனை காக்க வச்சுட்டேனே, இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டேனே அப்படின்னு நினச்சின்னு ஓடி வரான். யமுனை ஆத்தங்கரில் அந்த பக்கம் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருக்கான். புல்லாங்குழல் வச்சுட்டு வாசிச்சுட்டு அழகா ராதையை பார்க்கறதுக்காக நின்று இருக்கான். அங்கேருந்து ஓடி வரான். யாரு? ராதே. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாப்போ அவள் ஓடி வந்து அவள் மனசில் நினச்சிட்டு இருந்தது, அவன் காலை தொட்டு கும்பிட்டு இந்த திருவடி எடுத்து தன் தலைமையில வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. பாதி தூரத்துலேயே கிருஷ்ணன் ஓடி போய் அதை செஞ்சிட்டான். நேர போய் அவளுடைய காலை எடுத்து தன் தலைமையில வச்சுட்டானா. அப்போது ராதை கேட்குறா, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கும்போது, நான் அதை பண்ணணும் அப்படிங்கும்போது, இது நீ பண்ணுறியா நான் பண்ணுறியான்னு முக்கியம் இல்லை, இந்த இடத்துல ஜாஸ்தி பாதிக்கப்பட்டவா யாருன்னு பார்க்கணும், அவள் தான் முதல்ல பண்ணணும், நீ வேணா அப்புறமா பண்ணிக்கோ அப்படின்னானா. ராதே இவனை பிரிஞ்சதை விட கிருஷ்ணன் ராதையை பிரிஞ்சது அந்த சோகம் அந்த துக்கம் எனக்கு ஜாஸ்திமா, அதனால நீ வேணா ரெண்டாவது பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடுறேன் அப்படின்னானா. அது மாதிரி அதைத்தான் வந்து விதே ஆத்மா தோத்துருவானா தன்னுடைய பக்தர்கள்ட்ட. இதைத்தான் சொல்லுவா ஆண்டாள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடியவர்கள்ட்ட தோத்து போகிறதுக்கும் ஆசைப்படுவரா நீ அப்படிங்கிற அர்த்தம் இந்த வாக்கியத்தில். இவ்வளோ ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வாக்கியத்தை அந்த சிறிய பெண் வந்து ராமானுஜரை பார்த்து கேட்குறா, 3 எழுத்து சொன்னேனோ சக்திர பந்துவை போலே அப்படின்னு. இங்கே கொண்டு போயிட்டீங்களே, இங்கே கொண்டு போயிட்டீங்களே, கேட்டுட்டே இருக்கு நல்லா இருக்கு. இது ஆயிடுத்து, சீக்கிரம் ஆயிடுத்து, கொஞ்சம் தானே பண்ணுறேங்க. அதாவது பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி. உளுத்தம்பருப்பு 1 டம்ளர்னா 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி. அது வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டேன், நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ அரைச்சிட்டுருக்கோமோ அந்த 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 பொடிக்கு 2 பங்கு வந்து வெல்லம், 1 பங்கு வந்து ஜலம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா நல்லா நெய்யை விட்டு பண்ணான்னு வச்சுங்களேன், நல்லா மாதிரி எடுத்துக்கோங்க. ஆடி கும்மாயம். ஆடி கும்மாயத்துக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஜிஷு. அது சூப்பராக இருந்தது. ஓகே, இன்னும் அப்படியே இன்னொன்று இவ்வளோ இதுவாக இருக்குல்ல, அர்த்தமாக அப்படியே இருக்குல்ல. ஆமாம்,